வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. நாட்டுக்கோழியில் குழம்பு வைக்க போகிறோம். 1.5 கிலோ கறி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போது குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, கல் உப்பு போட்டிருக்கேன். மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் வத்தல் பொடி போட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இப்போ குழம்பு வைக்கும்போது அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டு இதை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடியை போட்டு மூடி 5 விசில் அடிக்க வச்சுக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டு நாட்டுக்கோழிங்கிறதுனால வேகிறது கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். ஆட்டுக்கறி மாதிரி தான். அதனால் 4லேருந்து 5 விசில் அடிக்க வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் பொங்குற அளவுக்கு. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். குக்கரில் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 200 கிராம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கேன். 2ஐயும் சேர்த்து போட்டுக்கலாம். சின்ன வெங்காயமாக தனியாகவும் போட்டுக்கலாம், பல்லாரி வெங்காயமாகவும் வைக்கலாம். நான் 2 சேர்த்து போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். எண்ணெய் கொஞ்சம் காணாத மாதிரி இருந்தால் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெயும் கோழி குழம்புக்கு நல்ல ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெயும் ஊற்றிருக்கேன், தேங்காய் எண்ணெயும் ஊற்றிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கோழிக்கறி வேக வைக்கையில் உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கணும். ஒரு பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முதல்ல போட்டால் அடி பிடிக்கும். அதனால தான் தக்காளி சேர்த்துட்டு போடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் கறி வேகையில் போட்டோம். இப்போ குழம்பு வைக்கையில் ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கறி மசாலா பொடி 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கறி மசாலா பொடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். கறி மசாலா பொடி இப்போ சேர்க்கும்போது கரம் மசாலாலாம் இதுல சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம சேனல்ல போய் இந்த கறி மசாலா பொடி பாருங்க. குழம்புக்கு மல்லிப்பொடி அந்த இதெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. இது ஒரே மசாலையே எல்லாமே இருக்கும். இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே கறி வேக வச்ச தண்ணி இருத்து வச்சிருந்தோம்ல, அந்த தண்ணி தான் சேர்த்துக்கிறேன். வேக வச்ச கறியை சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஏற்கனவே கறி வேக வச்ச தண்ணி போக எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ குழம்பு கொதிவிடிச்சு வருது. ஏற்கனவே 5 விசில் அடிக்க வச்சுருக்கோம் கறியை வேக வைக்கல. இப்போ குழம்பு கூட்டி வச்ச பிறகு ஒரு 3 விசில் அடிக்க வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி கறிக்கு இந்த மாதிரி முதல்ல 5 விசில், 2வது 3 விசில்னு அடிக்க வைக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி இப்போது 3 விசில் அடிக்கவும் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது குக்கர் மூடி போட்டு மூடிக்கிடுவோம். குக்கர் மூடி போட்டு 3 விசில் அடிக்கவும் ஆஃப் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு நல்லா பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு. கோழி குழம்புல முட்டை எல்லாம் கிடக்கு.
நாட்டுக்கோழி குழம்பு பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு. நம்ம வீட்டு கறி மசால் பொடியில் கோழி குழம்பு வச்சுருக்கோம். நம்ம சேனலில் போய் பாருங்கள். வாசுகி லைஃப் ஸ்டைல் சேனலில் கறி மசால் பொடி போட்டிருக்கோம். எந்த அளவுகளில் கறி மசால் பொடி பண்ணியிருக்கோமோ அந்த அளவுகளில் கறி மசால் பொடி பண்ணி நீங்களும் இந்த நாட்டுக்கோழி குழம்பு வச்சு பாருங்கள். செம சூப்பராக இருக்கும். எல்லா குழம்புக்குமே அந்த பொடி ரொம்ப ருசியாக இருக்கும். நாட்டுக்கோழி குழம்பு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.